Hey hello guys, welcome to Unstoppable Mindset. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to stop overthinking. இந்த கால சூழ்நிலையில் நிறைய இளைஞர்கள் அதிகமான யோசனை செய்யும் பழக்கத்துக்கு தள்ளப்படுறாங்க, அதாவது ஓவர் திங்கிங். இது இந்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. நம்ம யாரும் வேணும்னே இந்த ஓவர் திங்கிங் செய்கிறது கிடையாது. நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனை, சில விஷயங்கள் இல்லை நம்மளோட வாழ்க்கை நம்மளை ஓவர் திங்கிங் செய்ய வைக்குது. இதனால் நிம்மதியை இழக்கிறோம். குறிப்பாக இரவு தூங்கும்போது தான் நமக்கு பல விஷயங்கள் நினைவில் வரும். இதனால் தூக்கம் கெட்டு போய்விடும். இன்றைய இளைஞர்கள் அதிகமாக படிச்சிருந்தாலும் சமூகத்தில் உள்ள சிக்கல்கள்னால வேலையின்றி தவிக்கிறாங்க. இதனால் சில இளைஞர்கள் விருத்தியினோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது இத்தகைய சூழ்நிலையில் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது. சில நேரத்தில் இது நம்மளை தற்கொலை வரை கொண்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் ஓவர் திங்கிங்கிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். How to stop overthinking. நீங்கள் ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டு ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் உங்களை உணர்ந்தீங்கன்னா உடனடியாக உங்களோட நினைப்பை திசை திருப்ப முயற்சிக்கணும். நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பிஸியாக வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு பிடித்த வேலையை செய்யலாம். அதாவது சமைப்பது அல்லது பாட்டு கேட்பது இல்லது நடனம் ஆடுவது, உடற்பயிற்சி இல்லை உங்களுக்கு பிடித்தமானவர்களிடம் பேசுதல் இல்லை பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கணும். இல்லை இது எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் ஓவர் திங்கிங் அதிகமாகுது, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் உடனடியாக போய் தூங்கலாம். தூக்கம் ஓவர் திங்கிங்லேருந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். தூங்குறதுக்கு நீங்கள் ஒரு அமைதியான அறையவும், அந்த அறையில் நல்ல ஒரு வாசனை நிறைந்ததாகவும், அந்த ரூமோட லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் தூக்கம் கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் உங்களோட தூக்கத்தை மேம்படுத்தி நீங்கள் அந்த இடத்துல தூங்கணும். நீங்கள் நல்லா தூங்கி முடிச்சிட்டனாலே உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன நிறைவும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அது ஒரு ஹேபிட் மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய நோய் மாதிரி. அது என்ன செய்யும்னா உங்களோட நேரத்தை வீணடிக்குங்கிறத முதல்ல நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களோட மன நிம்மதியை கெடுப்பது மட்டும் இல்லாமல் உங்களோட நேரத்தையும் வீணடிச்சிடும். நம்மளால் வீணடிக்கப்பட்ட நம்மளோட நேரத்தை திரும்ப பெற முடியாது. அதனால் நம்மளோட பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் நமது இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓவர் திங்கிங் பண்ணுற எல்லாரும் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. ஓவர் திங்கிங் செய்கிறதுனால உங்கள் மனநலம் மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் நலமும் பாதிக்கப்படும். உங்களோட ஆரோக்கியத்தையும் கெடுத்து உங்களோட நேரத்தையும் வீணாக்கிற இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறது தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.